மனித உடலில் உள்ள செரிமான அமைப்பின் முக்கிய பகுதியான பெருங்குடல் அல்லது மலநாள பகுதியில் உருவாகும் பெருங்குடல் புற்றுநோய் மலேசிய புள்ளி விவரப்படி 3ஆம் இடத்தில் உள்ள உயிர்கொல்லியாக கருதப்படுகிறது. இப்புற்றுநோய்க்கான அறிகுறியை கண்டறிந்து தொடக்க கட்டத்திலேயே இதற்கான சிகிச்சையை மேற்கொண்டால் இந்நோயை குணப்படுத்துவதற்கான சாத்தியம் உள்ளதாக கூறுகிறார் குடும்ப நல மருத்துவர் டாக்டர் தர்ஷினி ராமச்சந்திரன். எனினும் விழிப்புணர்வு இன்மையால் பலரும் இந்நோய் முற்றி தாமதமாகிய பின்னரே மருத்துவரை நாடுவது குறித்து அவர் வருத்தம் தெரிவித்தார். பெருங்குடலின் உள்ளமைப்பில் சிறிய கட்டிகள் உருவாகுவது வழக்கமான ஒன்று என்றாலும் இவற்றில் சில கட்டிகள் காலப்போக்கில் புற்றுநோயாக மாறக்கூடும் என்று டாக்டர் தர்ஷினி கூறினார். பெண்களை காட்டிலும் ஆண்களே பெருங்குடல் புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். இது மெதுவாக வளரக்கூடிய நோயாக இருப்பதால் பலருக்கு ஆரம்ப கட்டங்களில் அறிகுறிகள் தெளிவாக தெரியும் வேளையில் வெகு சிலருக்கு நோய்கள் முற்றி அபாயகரமான நிலைக்கு வந்த பின்னரும் அதற்கான அறிகுறிகள் வெளியில் தெரியாமல் இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். அடிக்கடி மலச்சிக்கலும் அல்லது வயிற்றுப்போக்கு டைரியா இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு பி அவேர் அப்படின்னு வயிற்று வலி இல்லை வீக்கமாக ஃபீல் பண்ணுறது காரணம் இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகுதும் அதுவும் ஒரு சிம்டம்ஸ் ஆகும். ஸோ முக்கியமான காரணங்கள் வாட் கேன் பி த காசஸ். ஸோ நம்ம தவறான உணவு பழக்கங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லெஸ் ஃபைபர் சாப்பிட்றோம், இல்லைன்னா நிறையா கொழுப்பு சார்ந்த சாப்பாடு சாப்பிட்றோம், இல்லைன்னா ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம். இதெல்லாம் ஒரு காரணங்களாக இருக்கலாம். இவற்றுடன் மலம் கழிக்கும் போது ரத்தம் கலந்திருந்தால் அது உடல் சூட்டின் காரணம் என்று மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்வது சிறந்தது என்றும் அவர் கூறினார். மேலும் இப்புற்றுநோய் ஏற்படுவதற்கான சில அடிப்படை காரணங்களையும் அவர் விவரித்தார். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, நம்ம வீட்டில் கேன்சர் இருந்துச்சுன்னா ஸோ நம்மளுக்கும் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. உடல் பயிற்சி ரொம்ப கம்மியாக செய்கிறவங்களுக்கும் இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக கூட இருக்கலாம். ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்சோ ஆல்கஹால் இதுவும் இன்னொரு ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இது நம்ம எப்படி தவிர்க்கலாம்? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நம்மளோட ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்து நம்ம தவிர்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைபர் நிறையா சாப்பிட வேண்டும், பழங்கள் காய்கறிகள் நிறையா உணவுகளை நம்ம சேர்த்துக்க வேண்டும், உடல் பயிற்சி எக்ஸசைஸ் செய்ய வேண்டும், அண்ட் ஆல்சோ ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்சோ ஆல்கஹால் ப்ரிவென்ட் பண்ண முடிஞ்சால் தவிர்க்கப்படும். அது மட்டுமின்றி 40 வயதை கடந்தவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளும் போது பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் அதன் ஆபத்து நிலை குறித்து கட்டாயம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று டாக்டர் தர்ஷினி கேட்டுக்கொண்டார். ஏனெனில் கோலோனோஸ்கோபி போன்ற பரிசோதனைகள் மூலம் பெருங்குடல் புற்றுநோயை கண்டறிந்தால் நோயின் நிலையை பொறுத்து அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி சிகிச்சை மூலம் அவற்றிற்கு தீர்வு காணலாம் என்று பிரணாமா செய்திகளிடம் அவர் ஆலோசனை கூறினார்.